ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நான் லாஸ்ட் சண்டே எங்கள் வீட்டில் என்னெல்லாம் குக் பண்ணேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் சிக்கன் சூப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணேங்க. சிக்கன் பீசஸோட கொஞ்சமாக தோரம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். தோரம்பருப்பு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதையும் குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். தோரம்பருப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து ஒரு 150 கிராம் சிக்கன் போன் இதை தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நம்ம ஒரே குக்கரில் வச்சிடலாம். 1 பாட் சூப் மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக மஞ்சள் தூள். நீங்கள் நல்லா காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் கடைசியாக மிளகுத்தூள் வந்து சர்விங் அப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். குழம்பு பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே குழம்பு தூள் தான் சேர்ப்போம். அதனால தான் நான் குழம்புத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். பாதி பெரிய வெங்காயம் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்து இதுக்கு சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இங்கே பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சூப்பில் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அந்த காட்டமாக மிளகுத்தூள் சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலேருந்து மிளகுத்தூள் வந்து வாங்குறத கம்மி பண்ணிக்க பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் அதிகமாக சேர்க்கல. ஏன்னா சூப்புன்னும் போது நம்ம வந்து சால்ட் அண்ட் பெப்பர் வந்து சர்விங்கில் தான் சேர்ப்போம். அதுக்காக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சூப் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். எனக்கு திக்கான சூப் வேணும். பருப்பு சேர்க்கும்போது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல திக்னஸ் கிடைக்கும் சூப்புக்கு. அதனால தான் நான் வந்து துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். சூப்பில் வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்காம பருப்பு சேர்த்து பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ குக்கரில் போட்டு நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இங்கே வந்து புளி ஊற வச்சுக்கிறேங்க. இந்த புளி வந்து ரசம், சாம்பார் 2த்துக்கும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லா டிஷ்ஷுக்குமே 1 ஸ்பூன் அளவு இல்லைன்னா 2 ஸ்பூனுக்கு மேலே வந்து எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். ஆயில் நல்லா கம்மியாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். ஆக்சுவலி கடுகு வந்து ஒரு சிலர் வறுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்ப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் சேர்க்கல. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து சாம்பாருக்கு ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த பருப்பு வேக வச்ச குக்கரில் தான் அதுக்கப்புறமா நான் வந்து சிக்கனும் பருப்பும் போட்டு சூப்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூண்டு வந்து நல்லா தோலோடு இடித்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 பல்லளவு பூண்டு. நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணது போக மிச்ச வெங்காயத்தை வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். பாதி வெங்காயம் சூப்பில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாதி வெங்காயம் வந்து இப்போ இதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் சாம்பாருக்கு. எங்கள் வீட்டில் வந்து வெங்காயம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால வந்து வெங்காயம் கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். நீங்கள் வேணும்னா நல்லா ஸ்மூத்தாக வதக்கிக்கலாம். நல்லா வெள்ளையாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்க போகிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் குழைவாகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் நறுக்குன்னு அந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் இப்படி செய்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து கரெக்ட் ரெசிபி இல்லை அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ரெசிபீஸ் வந்து டிஃபர் ஆகும். எல்லார் வீட்லேயுமே ஒரே மாதிரி கண்டிப்பாக சமைக்க மாட்டாங்க. இங்கே வந்து நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேங்க. முருங்கைக்காயிலையும் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது.
முருங்கைக்காய் வந்து நம்ம வதக்கும்போதே வந்து வீடு முழுக்க வந்து அந்த வாசம் வந்து அப்படியே ஃபுல்லா வரும். வீடு ஃபுல்லா வரும். அந்த மாரி வந்ததுன்னா முருங்கைக்காய் வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி முருங்கைக்காயில வந்து நல்லா சதை பகுதி நெறையா இருக்க மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லன்னா முருங்கைக்காய் வந்து சம்டைம்ஸ் அப்படியே குச்சி மாதிரி இருக்கும். நம்ப சாப்பிடும்போதே தெரியும். அதுல வந்து எந்த ஜூஸாவும் வராது. அதே மாதிரி சதை பகுதியும் இருக்காது. ஒரு மாரி அப்படியே குச்சி மாதிரி இருக்கும். முருங்கைக்காய் சாப்பிடவே நல்லா இருக்காது. அதையும் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இது எல்லாமே வந்து நம்ம சமையல்ல அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளோட ஹெல்த்துக்கு அவ்ளோ நல்லது. முருங்கைக்காயும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துட்டு சாம்பாரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சமா இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நீங்க வந்து பருப்புல மஞ்சள் தூள் சேர்த்துருக்கீங்கன்னா, இதுல சேர்க்க வேணாம். நான் வந்து பருப்புல மஞ்சள் தூள் சேர்க்கல. இங்க வந்து குழம்பு பொடியும், சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து மிளகாய் தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். எங்க வீட்ல வந்து மிளகாய் தூள், மல்லித்தூள் தனித்தனியா சேர்க்க மாட்டோம். குழம்பு பொடியா சேர்த்துப்போம். அதனால இப்ப பாருங்க கொஞ்சமா சாம்பார் பொடி நான் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடியும் ரொம்ப கம்மியா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த மாரி தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதிகமா சேர்த்துக்கல. சாம்பார் பொடி வந்து சாம்பாருக்கு ஒரு நல்ல ஸ்மெல், நல்ல டேஸ்ட் அண்ட் ஒரு நல்ல திக்னஸும் குடுக்கும். சாம்பார் பொடி சேர்த்த உடனேவே வந்து அந்த சாம்பார் ஸ்மெல் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். நம்ம செய்ற சாம்பார்லேருந்து. சாம்பார் பொடியோட ரெசிபி வந்து சீக்கிரமா அப்லோட் பண்றேன். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள இங்க நான் வந்து வேக வச்ச பருப்ப மண் சட்டியில சேர்த்து, அத வந்து மரத்தால செஞ்ச மத்துல வந்து நல்லா கடைஞ்சுக்க போறேன். எங்க வீட்ல இத தாங்க நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். எப்போ சாம்பார் செஞ்சாலுமே பருப்ப வந்து இந்த மாதிரி தான் கடைஞ்சு தான் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் வீட்ல இத பண்றாங்கன்னு தெரியல. பட் எங்க வீட்ல வந்து இத வந்து ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அம்மா இப்படி தான் பண்ணாங்க. எங்க பாட்டியும் இப்படி தான் பண்ணாங்க. இப்போ வந்து நானும் வந்து இதே மாரி தான் பண்ணிட்டுருக்கேன். பருப்பு கடைஞ்சு நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லது. அந்த சூடான பருப்ப வந்து மண் சட்டியில சேர்க்கும்போது, அதுல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. நீங்க வேணும்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே இதில சேர்த்தும் நம்ம வந்து பண்ணலாம். நான் வந்து இங்க முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து பண்றேன். ஆல்ரெடி நான் வந்து இஞ்சி, பூண்டு அரைச்சேன். சிக்கன் சூப்க்காக. அந்த ஜார்ல இப்போ வந்து ரசத்துக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். ரசத்துல இஞ்சி, பூண்டு ஸ்மெல் வராதான்னு கேட்டீங்கன்னா, ரசத்துல ஆக்சுவலி இஞ்சி, பூண்டு ஸ்மெல் வரும்போது இன்னுமே ரசம் நல்லாருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து தான் அரைக்க போறேன். கொஞ்சமா தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து ரசப்பொடி யூஸ் பண்றீங்கன்னா, இங்க வந்து மிளகு, சீரகம் சேர்க்க வேண்டாம். நான் ரசப்பொடி யூஸ் பண்றேன். அதனால சேர்க்கல. சப்போஸ் நீங்க ரசப்பொடி யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, இதுல வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சுக்கோங்க. இங்க வந்து தனியா சிக்கன் கிரேவிக்காக நான் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த சிக்கன நல்லா உப்பு, மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து சிக்கன் கிரேவிக்காக. இங்க பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முருங்கைக்காய் வந்து ரொம்ப குச்சி மாதிரி இருந்ததுன்னா, அது வந்து ரொம்ப சீக்கிரமா வேகவே வேகாது. முருங்கைக்காய் சீக்கிரமா வெந்தாலே வந்து அது நல்லாயிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். இங்க வந்து ரசத்துக்கு நான் புளி வந்து கரைச்சு, அத வந்து தனியா எடுத்து வச்சுக்கிறேன். ரசத்துக்கு நம்ம வந்து தக்காளிலாம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டே சூப்பரா இருக்கும். கூட கண்டிப்பா ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு சேர்த்து அரைச்சு பாருங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட் வரும். ரசம் வந்து அப்படியே வீடு ஃபுல்லா மணமணக்கும் அப்படின்னுவாங்க. அந்த மாரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா? தக்காளி, மிளகாய், பூண்டு இந்த பேஸ்ட்ட வந்து நான் வந்து இந்த புளி தண்ணியில சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியில சேர்த்து அதையும் வந்து நல்லா கரைச்சுக்க போறேன். இப்போ வந்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க.
கொத்தமல்லி இருந்ததுன்னா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 2மே சேருங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்ல. அதனால நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த ரசம் வந்து 3லேருந்து 4 நாள் வெளிய வச்சாவே ரொம்ப நல்லாருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. கொஞ்சமா இதில நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் வந்து ரசம் வந்து வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த மஞ்சள் கலர் சேர்ந்தா மாதிரி இருக்கணும்னு நெனைப்பாங்க. அப்படி உங்களுக்கு வெள்ளையா இருக்கணும்னா, நீங்க மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம். இங்க வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாவும் அதில சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பருப்பு நான் ஆல்ரெடி கடைஞ்சு வச்சிருக்கேன் இல்லையா? அதுக்கு கொஞ்சமா புளி கரைச்சு இந்த பருப்புலயே நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் வந்து காய் வெந்ததுக்கு அப்புறமா காய்ல சேர்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து பருப்பும் சேர்த்து அது கொதிக்கும்போது சேர்ப்பாங்க. நான் வந்து பருப்பு, புளி 2மே ஒண்ணா வந்து சேர்க்க போறேன். அதனால வந்து புளிய இதுலயே கரைச்சு விட்டுட்டேன். இப்போ இதில வந்து நான் வந்து நம்ம கரைச்சு வச்சிருக்க புளியும், பருப்பும் இருக்கு இல்லைங்களா? அத வந்து இதில சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து உப்பு, காரம் செக் பண்ணிட்டு வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். புளிப்பும் இன்னும் தேவைப்பட்டதுன்னா நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கும் நான் உப்பு போட்டு எடுத்து வச்சுடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, சாம்பார் ரொம்ப சூப்பரா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரா மணமா இருக்கு. நம்மளோட சூப்பும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு நல்ல திக்கான சூப். நீங்க சாதத்துலயும் கூட போட்டு சாப்பிடலாம். அந்த மாரியான சூப் தான் இது. வேணும்னா நீங்க வந்து கொஞ்சமா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளா, மைல்டா இருக்கக்கூடிய ஒரு சூப். நீங்க அப்படியும் குடிக்கலாம். இல்லன்னா வந்து சாதத்துல போட்டும் சாப்பிடலாம். குழந்தைக்கு கூட குடுக்கலாம். அந்த மாரியான ஒரு சூப். இங்க இன்னொரு கடாயில கொஞ்சமா நான் எண்ணெய் ஊத்திக்கிறேங்க. எப்பவும் சொல்ற மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெய் தான். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். எங்க வீட்ல வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு 2மே சேர்த்து கலந்து வச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து தனித்தனியா வச்சிருப்பீங்க. ஸோ நான் வந்து கலந்துருக்கிறதுனால அப்படியே போட்டுட்டேன் கடுகு, உளுத்தம் பருப்பு. இல்லைன்னா வெறும் கடுகு சேர்த்துட்டு அப்புறமா ஒரு 4, 5 உளுத்தம் பருப்பு போல நீங்க சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெறும் கடுகு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசம் இருக்கு இல்லைங்களா? அத வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ரசம் வந்து எப்பவுமே கொதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நுரக்கட்டி வரும்போது எடுத்துறணும். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரசப்பொடி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் ஹோம்மேட் ரசப்பொடி தான். இந்த ரெசிபியும் கூடிய சீக்கிரமாக நம்ம சேனலில் நான் போடுறேங்க. டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, நல்லா ரசம் வந்து நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ரசம் வந்து கொதிக்கும்போது வந்து கொஞ்சம் கசப்பு தட்டிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து ரசம் மட்டும் லைட்டாக கொதி வரதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதிக்குது. இப்போவே நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா அது வந்து நல்லா கசப்பு வந்துடும். அதுவும் இல்லாமல் சாப்பிடவே நல்லா இருக்காது. எப்போவுமே ரசம் வச்ச உடனே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ரசம் வந்து ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும். இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தான். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே எல்லோரும் பண்ணுற மாதிரி கரம் மசாலா, ஜீரகத்தூள், சோம்புத்தூள் இப்படி எதுவுமே சேர்க்கல நான். ஜஸ்ட்டு ரொம்ப ப்ளெயினாக ரொம்ப ஆத்தென்டிக்காக அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி நான் பண்ணுறேன். எந்த ஒரு மசாலா ஃப்ளேவரும் உள்ளே இறக்காம ரொம்ப மைல்டாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. நான் வந்து ரஃப்பாக சாப் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு சிலருக்குலாம் நல்லா சாஃப்டானா பிடிக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து வெங்காயம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு.
வெங்காயம் நல்லா வதங்கி முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் கூட நீங்கள் வதக்கிக்கலாம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும்னா. இங்கே வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சூப்புக்கு ரெடி பண்ணும்போதே இதுக்கும் சேர்த்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டேன். அதுதான் இங்கே சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க அரைச்சி அப்படியே தான் சேர்ப்பேன். ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு யூஸ் பண்ணுறது இல்லை கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அது கரெக்டாக தப்பான்னு தெரியல. பட் எங்கள் வீட்டில் இப்படி தான் வந்து பழக்கம். அதுக்காக இவங்க இப்படி தான் சொல்கிறாங்க அப்படி தான் சொல்கிறாங்கன்னு இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி சின்ன சைஸ் தக்காளியை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து முழுசாகவும் அதாவது கட் பண்ணி போட்டும் நீங்கள் வந்து இது கூட வதக்கலாம். பட் அரைச்சி போட்டுட்டா வந்து இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டுங்க. வதங்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வதக்கிக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வந்து நான்வெஜ் டிஷ்ஷு. ஸோ இதில் வந்து அந்த கவுச்சி வாசனை வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து நல்லா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மற்றதில் சேர்க்குறத விட இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போவே லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நான் வந்து எப்பவும் போல் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டு ஸ்பெஷல் குழம்பு பொடி இது. நாங்கள் கடையிலேருந்து வாங்கலை. குழம்பு பொடி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூளும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இங்கே வந்து வாஷ் பண்ண சிக்கனை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்க போகிறேன். சிக்கன்லேருந்தே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து ஒரு 4லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விட்டுது. ஸோ அதுதான் இது. நான் தண்ணி ஆட் பண்ணலை. அந்த சிக்கன் கிரேவியை நான் அப்படியே இறக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு. இதில் தான் சண்டே எங்கள் வீட்டில் நாங்கள் குக் பண்ணோம். ரைஸ் நான் தனியாக வச்சுட்டேன். அதை நான் வந்து இங்கே கவர் பண்ணலை. இது கூட வந்து கொஞ்சம் அப்பளம் வந்து நாங்கள் பொரிச்சுக்கிட்டோம். இதுதான் வந்து எங்களோட சண்டே மெனு. லாஸ்ட்டு சண்டே இப்படி தான் நாங்கள் சாப்பிட்டோம் எங்கள் வீட்டில். ஸோ எல்லாமே வந்து நான் தான் குக் பண்ணேன். எங்கள் அம்மாவோட ஹெல்ப் இல்லாமல் நானே வந்து எல்லாமே பண்ணேன். அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது எல்லாருக்குமே குக் பண்ணி கொடுக்குறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.